Pebbles Tamil. Hello friends, நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா கோவை சமையல். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஒரு சூப்பரான டெசர்ட் தாங்க. அதாவது என்னென்னா ப்ரெட்டை வச்சு நம்ம ஒரு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 500 கிராம்ஸ் சுகர் எடுத்துக்கலாம். இது கூட சஃப்ரான் ஒரு 10-15 போட்டுட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கிறோம். லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதுதான் இது கூட நம்ம ஏலக்காயை எடுத்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சிரப்பு காய்ச்சிடுவோம். அதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஒரு வெண்கல பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த 500 கிராம்ஸ் நம்ம சுகர் எடுத்துக்கினா 250 ml நம்ம தண்ணி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் 500 கிராம்ஸ்க்கு 250 ml வாட்டர். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 கப் சுகர் ஆட் பண்ணிட்டோம். இது கூட தண்ணி 250 ml ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பாகுபதம் அது மாதிரியெல்லாம் தேவை கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியாக இருந்தாவே போதும். இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சஃப்ரான் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு கையோட நம்ம சஃப்ரான் வாட்டர் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் படியக்கூடாது. அதாவது இன்னும் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா படியும். அப்படிங்கிறதுனால நம்ம லெமன் ஜூஸ் ஒரு 3 ட்ராப்ஸ் அல்லது 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது படியாது. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லெமன் ஒரு 3 ட்ராப்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தா நல்லா ஒரு ஸ்டிக்கியாக இருக்கணும். இன்னும் ஸ்டிக்கி ஆகலை. அதனால் 3 to 4 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இதாகலை. 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லெமன் 2-3 ட்ராப் அப்படியே விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 3 ட்ராப் அளவுக்கு நம்ம லெமன் விட்டுட்டோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது கரெக்டான பதம். அதே மாதிரி கலருக்கு நம்ம சஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கிறது லைட்டாக எல்லோயிஷாக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னா இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ப்ரெட்டு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் இந்த ஸ்பூனில் எடுத்துருக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறோம். அதாவதுன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன பால்கோவா இல்லைன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஒரு 10 முந்திரியை பொடியாக நறுக்கியிருக்கிறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 8 பாதாம் நம்ம பொடியாக நறுக்கியிருக்கிறோம். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம பால் ஆடை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மில்க், அதாவது இது திக் மில்க், ஃபேட் மில்க்கு நம்ம ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மலாய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆடை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது திக்காக இருக்கணும். ஃபேட் மில்க்குங்கிறதுனால கொஞ்சம் நல்லா திக்காக மாறிடும். சுகர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இதை அப்படியே வச்சுக்கோங்க. தனியாக இருக்கட்டும். நம்ம ப்ரெட்டு ஒரு 8 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்லைஸ் ப்ரெட்டு தான். இதுக்கு என்னென்னா நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற ஒரு நைஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வாங்கியிருக்கிறது என்னென்னா கிளவர் கட்டர். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரெட் ஆகட்டும், கேரட் ஆகட்டும், அதே மாதிரி வெள்ளரிக்காய், எல்லா விதமான அதாவது வெஜிடபிள்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிரெட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த கட்டர் நான் வாங்கியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது என்னன்னா ஈஸி டு யூஸ். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். சேஃபாக இருக்கிறதுக்காக நம்ம லாக்கும் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பிரெட்டை நம்ம ஓரத்தில் கட் பண்ணணும். இதை அப்படியே கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதையே கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. இதை எடுத்துகிட்டு நல்லா அப்படியே தேய்ச்சிக்கோங்க. எல்லா ப்ரெட்டையுமே நம்ம தேய்ச்சிக்கலாம். இது என்னென்னா மெயினாக என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இல்லைன்னா உங்களுக்கு வராது. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உடஞ்சு வர ஆரம்பிக்கும். அதனால் இது பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம சஃப்ரானோட வாட்டர் இருக்குது. அதை அப்படியே நம்ம கார்னரில் ஃபுல்லாக அப்படியே இது பண்ணிக்கோங்க, டச் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா ஒரு பைண்டிங்காக தான். அப்போ தான் ஸ்டஃபிங் பண்ணதுக்கப்புறம் நிற்கிறதுக்காக நம்ம தண்ணி அப்படியே அப்ளை பண்ணுறோம். இது நம்ம கிராஸாகவும் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ப்ரெஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே இதே மாதிரியே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையுமே ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம்.
எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம பார்த்து பக்குவமாக எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஆயிடணும். பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து என்ன ஸ்டஃப்டு பிரெட் ஜாமுன். இது வந்து ரொம்ப நல்லா ஜூஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இந்த தீபாவளி டைம் வந்து நல்லா ஒரு லன்ச் டைமில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆஃப்டர் லன்ச் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டஃபிங் கூட உங்களுக்கு ரொம்ப அதாவது கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட்டு கோகோனட் இருந்துச்சுனாலும் நம்ம டெசிகேட்டட் கோகோனட், கோவா இருந்துச்சுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம என்னென்னா நட்ஸ் வந்து நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு விதமான டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்றப்போ நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சுகர் சிரப் வந்து காய்ச்சி வச்சுருக்கிறோம். இப்போ இந்த ப்ரெட் எல்லாத்தையுமே ஸ்டஃப்டு ப்ரெட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். இது போடுறப்ப என்னென்னா கொஞ்சம் ஹாட் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சுக்கலாம். இதெல்லாமே என்னென்னா ரொம்ப கஷ்டப்படுற வேலை கிடையாது. ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மேலேயே வந்து நம்ம சாஸ்னி அதாவது சுகர் சிரப் வந்து ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதையே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மேலே வந்து சிரப் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நட்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கலாம். பிஸ்தா இருந்தாலும் சரி, முந்திரி எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். பாதாமும் அப்படியே தூவிக்கலாம். சுவையான ஸ்டஃப்டு பிரெட் ஜாமுன் ரெடி. நம்ம இன்றைக்கி ஆச்சியில் அதிரசம் மாவு வாங்கியிருக்கிறோம். இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஆச்சி அதிரசம் மாவு எடுத்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அதாவது என்னன்னா 500 கிராம் அளவுக்கு இருக்குது. நம்ம எவ்வளோ உருண்டைகள் வரும்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆச்சி மாவு 500 கிராம்ஸ் வந்து எடுத்துட்டோம். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். இது அப்படியே நம்ம கீ வச்சு நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுத்து அப்படியே பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. போட்டதுக்கப்புறம் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, பார்ப்போம். இப்போ நம்ம கொஞ்சமாக எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு சின்ன பேப்பர் வச்சுக்கலாம். அதாவது வாழை இலை இருந்தாலும் சரி, கீழே வந்து நீங்கள் கீ ஏதாவது தடவிக்கோங்க. வாழை இலை அல்லது இந்த மாதிரி எந்த பிளாஸ்டிக் பேப்பராக இருந்தாலும் சரி. அவ்வளோதான். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா அதிரசம் பிரியாமல் வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். இதை வந்து ஆயில் வந்து நல்லா புழிஞ்சிடணும். இதில் ஆயில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தான் ஆயில் விட்டுருக்குறோம். இதில் வந்து என்னென்னா சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே திருப்பி விடுங்க. தனித்தனியாக போட்டு எடுத்தால் ரொம்ப லேட் ஆகும் அதிரசம். அதனால் சின்ன சின்னதாக போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எவ்வளோ வருதோ அவ்வளோவும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் வந்து ஆச்சி அதிரசம் மாவில் 500 கிராம்ஸ்க்கு எவ்வளவு அதிரசம் வருதுங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அதிரசம் மட்டும் நம்ம என்னென்னா ஒன்றா அப்படியே வந்து ஆயில் புழிஞ்சிடணும். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆயில் வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ ஆயில் வருதோ அவ்வளோவும் நீங்கள் அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஈஸியாக எடுத்துக்கலாம். அதாவது இந்த சல்லடை கரண்டி இருக்கணும். ஒன்று வந்து பட்டையாக இருந்துச்சுன்னா போதும். ஆச்சி அதிரசம் மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அதிரசம் வந்திருக்கு. இது வந்து தாராளமாக வந்து என்னென்னா ஒரு விருந்துக்கே நம்ம 15 பேர் வந்தாங்கன்னா நம்ம தாராளமாக இந்த அதிரசம் மாவு வாங்கி பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு அதாவது மாவு வந்து நிறையாவே வந்திருக்கு. ஆச்சி அதிரசம் ரெடி.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு இதை வந்து ஒரு ஸ்பெஷலாக செஞ்சு பாருங்கள். எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.